பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது பேசிய கடைசி வார்த்தை என்ன என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது தேவன் நமக்காக செய்த அந்த பெரிய தியாக பலியை உணர்ந்தவர்களாக நாம் ரட்சிக்கப்பட்ட மக்களாக மாற, ரட்சிக்கப்பட மற்றுள்ள ரட்சிப்புகளை நடத்த நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், இந்த பண்டிகை நாட்களை கொண்டாடுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அறியாத மக்கள் அறிந்து கொள்ள நாமை கருவிகளை ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவன் நாம் மகிமைப்படும். லூக்கா என்னும் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டார், தன் ஜீவனை கொடுத்தார் நாம் ஜீவன் பெறும்படி. தன் ஜீவனை கொடுத்தார் நாம் நித்திய ஜீவனை பெறும்படி, என்றென்றும் தேவனோடு இருக்கிற அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி. ஜீவனை கொடுத்தார் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கும்படி, நோய்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, சோதனைகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, சாபங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தன்னை ஒரு உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், 33 வருடம் நிரம்பிய ஒரு இளம் சிங்கம் வாலிபர் அவர். தன் வாலிபன் வயதிலே அடித்து நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால், நம் அனைவருடைய பாடுகளை இருந்து நம்மை மீட்கும்படியாகத்தான். அதுதான் பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். ஆகவே பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். பிதாவே, உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிற பொழுது தன்னை உயிருள்ள பலியாக, பார்த்தீங்களா, நம்மை ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆடு கொடுக்கலாம், ஒரு மாடு கொடுக்கலாம், வேறு ஏதாவது காரியங்களை பலியாக கொடுக்கலாம். ஆனால் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார், நாம் ஜீவன் பெறும்படியாக. அதை உணர்ந்தவர்களாக அந்த ஜீவனை பெற்றிருக்கிறோமா என்று நம்மை சோதித்து அறிந்து, இதுவரை பெறாமல் இருந்தால் பெற்றுக்கொள்ளும்படி ஒப்புக் கொடுப்பது தான் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம். இரண்டாவது பாருங்கள், அவர் பாவம் இல்லாதவர் தம்மை நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, அவர் ஒப்புக் கொடுத்ததினாலே நாம் மீட்கப்பட்டது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ தேவன் நம்மை இந்த நாளிலே நினைப்பூட்டுகிறார். பாருங்கள், ஆகவே நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த பூமியிலே தேவன் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றின அந்த மீட்பின் திட்டத்தின் பங்காளர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கும். அந்த பங்காளரை மாறுவோடு மாத்திரமில்லாமல் உலகமெங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொன்ன ஆண்டவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற அளவுக்கு நமக்கு அருகில் உள்ளவர்களுக்கு, நம்மை சந்திக்கிறவர்களுக்கு அவருடைய அழிவிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து ஆண்டவரத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுதான் இந்த ஆண்டவர் சிலுவையில் தொங்கி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் தன்னை ஒப்புவித்தார், அவர் தன் ஜீவனை கொடுத்தார். நாமும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் நித்தியன் பெற்றோர்களாக வாழ வேண்டும். ஜீவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களை ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரத்தில் கொண்டு வர வேண்டும். செய்வோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி கடைசியாக பிதாவே, உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து தன் ஜீவனை விட்டதை நாங்கள் இப்பொழுது வாசித்து தியானித்தோமே. எங்களுக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார், உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுத்தார், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை நாங்கள் ஜீவன் பெற்றவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை, இன்றைக்கு ஜீவன் பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவரத்தில் கொண்டு வந்து அவர்களும் ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரை செய்கிற ஒரு கருவிகளாக நீங்கள் எடுத்து எங்களை பயன்படுத்தும், எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.